வணக்கம், உங்கள் மோகன் எலக்ட்ரீஷியன். ஒரு பாத்ரூம் வந்து பைப் காடி எடுத்து போட்டது வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த பாத்ரூம் வந்து ஃபினிஷிங்கில் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து என்னென்ன பண்ணுறோங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக காடி எடுத்து பைப் போட்டுக்கிறோம். அதை நம்மளே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்றோம். பிகாஸ் பேக் பண்ணலைன்னா அலைன்மெண்ட் மாறிடுச்சுன்னா நாளைக்கு வால் மிக்சர் மாட்டுறதுக்கு ரொம்பவே சிரமமாக போயிடும். ஒரு சில இடத்துல மாட்ட முடியாமையும் கூட போயிடும். அதனால் நம்ம காடி எடுத்து போட்டோம்னா கையோடு அதை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணாட்டியும் அந்த பைப் இருக்கிற நேர் மட்டும் அளவாக பேக் பண்ணி கொடுத்துருங்க. மற்றதை அவங்க பார்த்துக்குவாங்க. பைப்லைன் கன்சீல்டு வீடியோ போட்டிருந்தப்போ உங்களால் வால் மிக்சர் மாட்ட முடியாது, ஃபிட்டிங் மாட்ட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம எல்லாமே மாட்டி வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி போன வீடியோ ஒன்று வந்து கேபிள் ஜாயின் பற்றி போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு கேபிள் ஜாயின் போட தெரில, நீங்கள் போட்டது தப்பு, நல்லா கேபிள் ஜாயின் போட்டோம்னா சைஸ் பெருசாக தான் இருக்கும் அண்ட் கேபிள் ஜாயிண்ட்டுக்கும் மோட்டருக்கு ஆயில் போகிறக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறதா இருந்தால் ஏன் தற்குறித்தனமாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் திருப்பி கேட்டுருவேன். பட் கேட்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பதில் கிடைக்கும். ஃபைனலாக இந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.